ஹே கைஸ், நான் ஷியாமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எல்லாருமே ஒரு குற்றம் நடந்தால் அதை போய் யார்கிட்ட சொல்லுவோம்? முதல்ல போலீஸ்கிட்ட போய் சொல்லுவோம். ஒருவேளை அந்த போலீஸும் அந்த குற்றத்துக்கான சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து நம்ம யார்கிட்ட போவோம்? ஒரு பதவியில் இருக்க ஒரு யார்கிட்டயோ தான் போய் சொல்லுவோம். ஒரு பதவியில் இருக்கவங்களே அந்த குற்றத்தை பண்ணால் நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? கன்னியாகுமரியில் பட்ட பகல்ல ஒரு நபரை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும்போது மக்கள் எல்லாருக்குமே பயம் கண்டிப்பாக வரும்ல. என்னடா பட்ட பகல்ல இப்படி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம். இந்த பயத்தெல்லாம் தாண்டி அந்த கொலை பண்ணது ஒரு ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினர்னா யோசிச்சு பாருங்க, அது எந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், ஒரு பொண்ணை ஒரு எம்எல்ஏ வீட்டுல கொடுமை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பத்தி எல்லாரும் பேசினாங்க. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு கட்சியோட உறுப்பினர், மக்களை பொறுப்பா பாத்துக்க வேண்டிய பொறுப்புல இருக்க ஒரு கட்சியோட உறுப்பினர் பட்ட பகல கொலை பண்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, நியாயத்தை கேட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேவியர் குமார் அப்படின்னு சொல்லப்படுற நபரை எதுக்காக கொலை பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க கேட்கலாம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடு அப்படின்னு சொல்ல போகிற இடம் இருக்குது. ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சேவியர் குமார் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நபர் இருக்காரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பஸ் டிப்போல மெக்கானிக்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, ஸோ அந்த கட்சியோட ஒரு உறுப்பினராக இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லாமல் ஒரு ஊரில் ஒரு சர்ச் இருக்கான். ஸோ அந்த சர்ச்சில் இந்த கணக்கெலாம் பார்ப்பாங்களா நிறைய பேர், அந்த 4-5 பேர் அந்த மாதிரி கணக்கு பார்ப்பாங்க. அதில் இவரும் சேர்ந்து ஒரு 5 பேரில் இவர் ஒருத்தராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக வேலை செய்கிறாங்க. ஒரு 10th படிக்கிற பசங்களுக்குலாம் ஒரு கிளாஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்க டீச்சராக வேலை செய்கிறாங்க. இவர் நிறைய சோஷியல் ஆக்டிவிசம், இந்த மாதிரி அவரோட கட்சி சார்பாகவும் சரி, அது மட்டும் இல்லாமல் தனியாகவும் நிறைய சோஷியல் ஆக்டிவிசம், இந்த மாதிரி பொது சேவையெல்லாம் நிறைய செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கவரோட வாழ்க்கையில் ரமேஷ் பாபு அப்படின்ற சொல்லப்படுற நபரோட ஒரு கிளாஸ் வருது, ஒரு பிரச்சனை மாதிரி வருது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக இருக்காங்களே, டிஎம்கே, ஸோ அந்த கட்சியில ஒன்றிய செயலாளராக இருக்காரு போல இருக்கு. அந்த தக்கலை அப்படின்னு சொன்னேன்ல அந்த இடத்துக்கு போல இருக்கு. ஸோ அவர் ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்காரு. ஸோ அவர் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிறைய ஊழல்லாம் இவர் ஈடுபடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவர் தட்டி கேட்கறதுக்காக இவர் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றதா இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ் போலீஸ் டீம்கிட்டலாம் போய் இன்ஃபர்மேஷன் சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரமேஷ் பாபு அவர்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காரு. என்ன நீ பெரிய ஆளா, அந்த இப்போ ஒரு ரீசெண்டாக தான் நடந்த விஷயம், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன வேணாலும் பண்ணலாமா, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா, நான் யார் தெரியுமா, நான் ஒன்றிய செயலாளர், ஆளுங்கட்சியோட ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கேன், நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்று யாரா நீ அப்படின்னு சொல்லி கொச்சையான வார்த்தைகள் அந்த ஆடியோவோட ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அந்த ஆடியோவை இங்கே போட விரும்பலை, நீங்கள் வேணால் ட்விட்டர் அந்த சைட்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது, அதை ரொம்பவே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசி அவரை திட்டியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்றிய செயலாளர் அவர்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த பஸ் டிப்போவில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லல. ஸோ கவர்மெண்ட் பஸ் டிப்போ, ஸோ அங்கேருந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சேவியர் குமார் அவர்களோட ஒய்ஃப் இருக்காங்களா, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா ஸ்கூலில். ஸோ அவங்க 10th ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிட்டாங்களா ஸோ அந்த ஸ்கூலில். ஸோ இது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சேவியர் குமாருக்கும் ராபின்சன் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு நபருக்கும் அடுத்த கிளாஸ் வருது. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த சர்ச்சில் தான் இவர் கணக்கு பார்க்குறதுல இவரும் ஒருத்தராக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல. ஸோ அந்த சர்ச்சோட ஒரு ஃபாதர் தான் இந்த ராபின்சன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபர். எப்பவும் போல கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது சேவியர் குமார் அவர்கள் ஏதோ கணக்கு தப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கணக்கில் இருக்க பேஜஸ்லாம் காணா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராபின்சன்ட்ட கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி இவர் கேட்டுட்டே இருக்கிறதுனால அந்த ராபின்சன் அவர்கள் ஏதோ ஊழல் பண்ணியிருப்பார் போல இருக்கு. கேள்விகள் எல்லாம் தாங்க முடியாம அவங்க ஒய்ஃப் சொன்னல, அவங்க ஒய்ஃப் ஸ்கூல்ல வேலை செய்றாங்க, அந்த ஸ்கூலுக்கு இவருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு. அதனால ஒய்ஃபை அந்த ஸ்கூல்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ராபின்சனுக்கும் அந்த ரமேஷ் பாபு அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபருக்கும் ஏதோ லிங்க் இருக்கும் போல இருக்கு. அப்புறம் ஆல்ரெடி இந்த சேவியர் குமார் ஆல்ரெடி அந்த ரமேஷ் பாபு கிட்டையும் பிரச்சனை பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சு மக்களோட வரி பணத்துல தான் கட்டின சர்ச்சு. ஸோ அதுக்காக மக்களுக்காக நான் கேள்வி கேட்க வரேன் அப்படின்ற மாதிரி சேவியர் குமார் அவர்கள் கேட்ட கேள்விகள் இந்த ராபின்சன் அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால அந்த சேவியர் குமார் அவர்களோட ஃபேமிலிக்கு நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சேவியர் குமார் அவர்கள் இவரோட ஃபேமிலியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாரையுமே அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அந்த கட்சியில இருந்தா நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லியும் திட்டி இருப்பாங்க போல இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால சேவியர் குமார் அவர்கள் ஒரு முடிவு வராரு. என்னன்னா,
நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த ராபின்சன் சொன்னால அந்த சர்ச்சோட ஃபாதர், ஸோ அந்த ராபின்சனும் சரி நீ ஒய்ஃபோட வேலையை திரும்பி வாங்கி கொடுத்துறோம், உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே முன்னாடி இந்த இடத்துக்கே உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் இனிமேல் நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வேணாம், நம்ம ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்காங்க. சரி இவரும் அந்த சர்ச்சுக்கு போறாரு. நேற்றுனா 20 ஜனவரி மதியம் போல அங்கே போயிருக்காரு. ஸோ அங்கே போனதும் இந்த ராபின்சன், ரமேஷ் பாபு அவங்க 2 பேர் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து அயன் பாக்ஸ், அப்புறம் அந்த சேரு, கையில கிடைச்ச எல்லாத்தையும் வச்சு அவரை அடிச்சாங்க, அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவரை அட்டாக் பண்ணி அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அவரை கொண்டுட்டு அங்கே பக்கத்தில் இருந்த சிசிடிவியில் இருந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே இருந்த ஒரு பாக்ஸை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் ஜேவியர் குமார் அவர்களுக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஆளுங்கட்சியோட ஒன்றிய செயலாளரான இந்த ரமேஷ் பாபு அவர்களும் அந்த கட்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட இந்த ராபின்சன் அப்படின்னு சொல்ல போற ஒரு சர்ச்சோட ஃபாதர்னா இந்த மாதிரி கொலை பண்ணுவாங்களா என்ன? ஓகே, இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே நார்மலா இதை பார்க்கும்போது என்ன தோணும், ஏன்னா இவ்வளோ அநியாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. நான் ஒரு காமன் மேனா எந்த கட்சியும் அஃபண்ட் பண்ணாம எனக்குள்ள ஒரு கொஷின், இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து எழும்பிடுச்சு. அந்த கேள்வியை நான் வந்து சொல்றேன். என்னன்னா, இப்போ வந்து நேற்று அந்த ரீசெண்டாக வந்து அந்த எம்எல்ஏவோட பையன் வீட்டில் ஒரு பொண்ணை வந்து கொடூரமான விதத்தில் வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கடுத்து அதே கட்சியில் பவரில் இருக்க ஒரு கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினர் வந்து ஒருத்தரை கொலை செய்யாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நான் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை பண்ண அந்த நபரோட வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. அது உண்மையாக ஒய்யான்லாம் எனக்கு தெரியல. உண்மையாக இருந்துச்சுன்னா உண்மையிலே என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா கட்சி நீங்க வந்து ஆட்சியில இருக்கீங்க, உங்க பவர்ல இருக்கீங்க, என்னென்னமோ பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பண்றீங்க, புதுசா என்னமோ பண்றீங்க. உங்க கட்சியில இருக்கதா சொல்ற நபர்கள் பண்ற குற்றத்தையே உங்களால தடுக்க முடியலன்னா தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் இருக்க பீப்புளோட நடக்கிற அநியாயங்கள்லாம் நீங்க எப்படி தடுப்பீங்க அப்படின்றதான் என்னோட நார்மல் காமன் மேனா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்புது. உண்மையா இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நடவடிக்கை, இது வந்து கட்சி சம்பந்தமா பார்க்காம நார்மலா ஒரு ஹியூமனுக்கு நடந்த ஒரு கொடூரமா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்துக்கு ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கலைன்னா தமிழ்நாடு இஸ் இன் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் மக்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை வந்து தட்டி கேட்காம கொண்டாட்டங்கள் நடத்திட்டு இருந்தால் எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியனை தான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம், ஒரு நார்மல் ஹியூமனுக்கு நடந்த ஒரு கொடூரத்துக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பமாகவும் இருக்கு, பல பேரோட விருப்பமாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.